வெறும் கூட்டம் கூடுவது என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. திமுக காரனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? உத்தி நயன்தாராவை கொண்டு வந்து உன்னுடைய கூட்டத்திற்கு பின்னால் திமுக விடட்டும், உன்னுடைய கூட்டம் சிரித்து போய்விடும். அதாவது என்ன இவ்வளவு கூட்டம், மக்கள்லாம் வந்து இப்போ விஜய் பக்கம் திரும்பிட்டாங்க போல இருக்குன்னு ஒரு நினைப்பு ஏற்படும்ல, அதை திமுக இதற்கு சமமாக இறக்கி கூட்டத்துக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை போல இருக்குன்னு ஒரு கருத்தை முதல்ல ஏற்படுத்தலாம். அவனுக்கு வீட்டோ செய்யணும். அதை பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். 4 தீர்மானம் போடுகிறார்கள். 4 தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் நீட், ஒரு தீர்மானம் கச்சத்தீவு. இப்பொழுது கச்சத்தீவை வாங்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி வாங்க வேண்டும் என்று கேட்டால் உனக்கு பதில் சொல்ல தெரியுமா? இந்த நீட்டை பற்றி உனக்கு என்ன புரிதல் இருக்கிறது? உனக்கு ஏன் நான் ஓட்டு போடணும்? ஒய் ஷுட் ஐ ஓட் ஃபார் யூ? அப்புறம் ஒன்று சொல்லுகிறார், எனக்கு புரிவதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். இது திமுக பாணி. எல்லாருக்கும் அப்பேன்னாரு. எல்லாரும் ஆமா ஐயா, நீங்க தான் அப்பா சொத்து ரொம்ப வச்சிருக்கீங்க, பிரிச்சு தாங்கன்னு கேட்டாங்க, விட்டாரு. இப்போ இவர் தாய் மாமன்னு கிளம்பி இருக்காரு. இதெல்லாம் என்ன பேச்சு? அரசியலுக்கு ஆகாத பேச்சு. இந்த ஸ்டாலின் இருந்து இவர் கற்றுக்கொண்டு இருக்கிறார். இவருக்கு இப்ப அரசியல் புரிதலே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கலாம். கொஞ்சம் கூட எதிர்கட்சியை பலவீனப்படுத்தி தான் அந்த இடத்திற்கு விரைவது என்ற முயற்சியை முதலில் விஜயகாந்த் மேற்கொண்டார். 2வது அண்ணாமலை செய்து 40க்கு 40 திமுகவை வெல்ல வைத்தார். இப்பொழுது 3வது விஜய் அதையே செய்ய போகிறார். விஜயுடைய அரசியல் பயணம் திமுகவுக்கு பலனாக அமையும். அவ்வளவுதான். எம்ஜிஆர் ஒருவர் தான் அதிலே வெற்றி பெற முடிந்தது. அதான் சார், அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு அதனால எம்ஜிஆர் பாட்டு பாடி அதிமுக காரர்களை வளைத்து விடலாம். இன்னைக்கு ஆனா ஏடிஎம்கே பிளவுபட்டு இருக்குது, திமுகவை தொடர்ந்து ஆட்சியில இருக்காங்க, ஒரு அதிருப்தி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காரோ விஜய். அவன் விஜயகாந்தை தான் பார்ப்பானே தவிர பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 இடமும் திமுக வென்றதற்கு காரணம் அண்ணாமலை தனியாக ஒரு அணி வைத்ததுதான். ஸ்டாலினை பலவீனப்படுத்தி இருக்க வேண்டிய இந்த தேர்தல் ஸ்டாலினை பலப்படுத்தி விட்டது. ஆகவே ஸ்டாலினை பலப்படுத்துவதற்கு ஸ்டாலின் அண்ணா அளவுக்கோ கலைஞர் அளவுக்கோ அறிவு பெற்றிருக்க வேண்டிய தேவையில்லை. அண்ணாமலை போன்ற மனிதர்கள் இருக்கின்ற காலத்தில் இவர்களெல்லாம் வந்து விடலாம். இப்பொழுது யோசனை இல்லாமல் செயல்பட போகின்றவர் நம்முடைய விஜய். இவருக்கு இன்னும் கூட்டணி சேர்வதற்கே ஒருவன் வரவில்லை. காங்கிரஸை அணைத்து பார்த்தால் வரவில்லை. திருமாவளவன் எப்பொழுது மந்திரி ஆக்குவான் என்று நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு திரிகிறார். மந்திரி ஆக்காத திமுகவில் இருக்க நினைக்கிறார், மந்திரி ஆக்குகிற விஜயிடம் வர மறுக்கிறார். என்ன காரணம் என்றால் அங்கே எம்எல்ஏ பதவியாவது உறுதி இருக்கிறது, இங்கே அதுவும் உறுதி இல்லையே என்று நினைக்கிறார். ஒரே ஒரு சிறப்பு தான் அவனுக்கு, இந்த காசு கொடுத்து கூட்டுகிறார் ஸ்டாலின். காசு கொடுக்காம கூட்டுகிறாய் நீ. மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழக்கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சரி, மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில நேற்று விஜயோடைய கட்சி தாவேக மாநாடு ரொம்ப பரபரப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. விஜயும் அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. விஜய் பேசினது நீங்க எப்படி பாக்குறீங்க சார், உங்களுடைய பார்வையில? அதாவது மீடியா பர்சன்ஸ்ல விஜயை பற்றி அதிகமான ஆவலாதி இருக்கிறது, மற்றவர்களிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வெறும் கூட்டம் கூடுவது என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. எல்லா திரைப்படத்துக்காரர்களுக்கும் கூடும். ஆகவே திமுக காரனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? உத்தி விஜய் போகிற இடத்திற்கெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நயன்தாராவை கூட பிடித்து அனுப்புவான். இதுக்கு கூடுகிற கூட்டத்தை இன்னொரு கூட்டத்தால் வீட்டோ பண்ணிடுவான். அதாவது என்ன இவ்வளோ கூட்டம், மக்கள்லாம் வந்து இப்போ விஜய் பக்கம் திரும்பிட்டாங்க போல இருக்குன்னு ஒரு நினைப்பு ஏற்படும்ல, அதை திமுககாரன் வேற ஒரு பெரிய நடிகையை இல்லை வேற ஒரு பெரிய நடிகரை கொண்டு வந்து இதற்கு சமமாக இறக்கி இதுலேயும் இவ்வளோ பெரிய கூட்டம் கொடுது அப்படின்னா இந்த கூட்டத்துக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை போல இருக்குன்னு ஒரு கருத்தை முதல்ல ஏற்படுத்துவான். அவனுக்கு வீட்டோ செய்யணும் அதை, அந்த கூட்டத்தை. இல்லைன்னா திமுகவில் தாக்கு பிடிக்க முடியாது. அதை ரொம்ப எளிதாக செஞ்சிருவான். ஒரு தரம் வடிவேலை கொண்டு வந்து இறக்கி அவ்வளவு பெரிய செல்வாக்கு வடிவேலுக்கு நகைச்சுவை. அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியவில்லை. அதோட அவரோட மார்க்கெட்டும் போயிருச்சு. அவருடைய மார்க்கெட் போயிருச்சு. அவருடைய அரசியல் போனால் பரவாயில்ல, அவருடைய மார்க்கெட்டே கெடுத்துருச்சு அது. மக்கள் வந்து ஒரு தப்பான ஒன்றுக்காக இவர் பேசுகிறார் என்கின்ற எண்ணம் வருகிற காரணத்தினால்தான் இவருடைய படங்களை பார்ப்பதற்கு கூட அவர்கள் தயங்கி விட்டார்கள். இவர் சொன்னபடி ஓட்டு போட மக்கள் விரும்பவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவருடைய படத்தை பார்க்க கூட விரும்பாத நிலைமை ஏற்பட்டது. ஆகவே திரைப்படத்துறையிலிருந்து வருகின்ற காரணத்தினால், கூடுகின்ற கூட்டத்தினால் அவர் வலிமையானவர் என்று சொல்ல முடியாது. ஒரு 4-3 லட்சம் பேர் அதில் கூடியிருப்பார்கள்.
ஒரு பொட்டல் அவ்வளவுதான் கொள்ளும். நாற்காலி 18 லட்சம் பேர் கூடி அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் 1.5 லட்சம் நாற்காலிகள் போடுகின்ற இடத்தில் தாவைக்க தரப்புல மொத்தம் 25 லட்சம் சொல்றாங்க சார். இல்லை, அதெல்லாம் சொல்லட்டும். மொத்தம் அந்த சதுரடி எவ்வளவு, அதற்குள் எவ்வளவு மக்கள் அடங்க முடியும் என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. எப்பொழுதும் அப்படி தான் சொல்வார்கள். 2 லட்சம் 20 லட்சம் மாதிரி தெரியும், 20,000 ஒரு 50,000 மாதிரி தெரியும். இதெல்லாம் ரொம்ப இயற்கை. கூட்டத்தை மொத்தமாக பார்ப்பது என்பது அத்தகைய உணர்வை ஏற்படுத்தும். அது அந்த எண்ணி கலகலத்து போன கூட்டத்தை பார்ப்பதற்கிடையே கனமான கூட்டத்தை பார்ப்பது என்பது ஒரு இதை இப்படியே அவர்கள் சொல்லிக் கொள்வதனால் என்ன இருக்கிறது? அதாவது விஜய் பேசினால் பாருங்கள், இந்த கேள்விக்கு எந்த தலைவனாவது பதில் சொல்ல முடியுமா என்று பேச மாட்டார்கள். எவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்துருக்கேன். இந்த கூட்டம் 7 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் நீ 4 லட்சம் கூடு, 2 லட்சம் கூடு, அதான் அவ்வளோதான் இந்த திடல் கொள்ளும். இவ்வளவு இது என்ன இம்பேக்டை ஏற்படுத்த போகுது அந்த வாக்காளர்களிடம்? நீ என்ன பேசுகிறாய், என்ன நடத்துகிறாய், எதற்காக முன்னிற்கிறாய், எதற்காக நீ போராடுகிறாய், அதிலே உங்களுடைய கட்சி காட்டுகிற தீவிரம் என்ன என்பதை பொறுத்து தான் மக்கள் உன்னிடம் மதிப்பு கொள்வார்களே தவிர, வெறும் கூட்டம் என்பதனால் நயன்தாராவை கொண்டு வந்து உன்னுடைய கூட்டத்திற்கு பின்னால் திமுக விடட்டும், உன்னுடைய கூட்டம் சிரித்து போய்விடும். நயன்தாரா கூட்டம் தான் பெரிதாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். உன்னுடைய கூட்டத்தோடு நயன்தாரா கூட்டத்தை கொண்டு வந்து விட்டால் விட முடியும் அவர்களால். இதெல்லாம் தான் செய்கிறார்கள், அதைத்தான் செய்ய போகிறார்கள். இந்த தேர்தலில் உன்னுடைய கூட்டத்தை எப்படி அவர்களும் ஒரு சினிமா பாணியிலே கொண்டு போய் இதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார்கள். பிறகு அரசியல் ரீதியாக முடிவுகள் எடுக்குமாறு மக்களை திருப்புவார்கள். அதனால் அரசியல் ரீதியாக திமுக என்ன தவறு செய்கிறது என்று 4 தீர்மானம் போடுகிறார்கள். 4 தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் நீட், ஒரு தீர்மானம் கச்சத்தீவு. ஆழம் இல்லை, யோசனைக்கும் ஆழமான ஆள்களை வைத்துக் கொள்வதில்லை விஜய். அதாவது எல்லா தலைவர்களுக்கும் பாதி தான் புரியும். நான் சொல்லுகின்ற ராஜாஜி காமராஜர் காலத்து தலைவர்களை விட்டு விடுங்கள், அண்ணா வரையிலும் விட்டு விடுங்கள், அவர்களெல்லாம் சிந்திப்பார்கள். அப்புறம் இவர்களுக்கெல்லாம் யோசனை சொல்வதற்கு இப்பொழுது பிற்காலத்தில் தான் இது வந்தது. ஜெயலலிதா காலம் வரையிலும் கூட இது இல்லை. இப்பொழுது யோசனை சொல்வதற்கு ஒரு ஆள், அவன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவன் 50 கோடி 20 கோடி 100 கோடி 200 கோடி என்று வாங்கி கொண்டு அங்கங்கே அளவுகளை எடுத்து சர்வேக்கள் பண்ணி எவ்வளவு வாக்குகள் வரும் என்று கணக்கு பண்ணி இவனுடைய இமேஜை எப்படி ஹவு டு டெவலப் யுவர் இமேஜ் என்பது தான் இவன் பண்ணுகிற ஸ்ட்ராட்டஜி. எப்படி இந்த சைபால் அனைத்து ரணங்களுக்கும் அரிய மருந்து என்று சொல்வது போல என்ன, அது மாதிரி அந்த காலத்தில் போடுவேன் 6 முகம் கழிம்பு அனைத்து வகை புண்களுக்கும் அப்படின்னு போடுவேன். அது மாதிரி இவர்களுடைய அளவுக்கு அதிகமாக பூஸ்ட் பண்ணுறான்ல நம்ம விளம்பரத்தில், அந்த வேலையை செய்வதற்கு இப்பொழுது அரசியல் கால் வந்து விட்டார்கள். அதுதான் கேடு. நீ பேசுவது, நீ நடப்பது. காமராஜர் 10 ஆண்டு சிறையில் இருந்தார், 10 ஆண்டு பாடுபட்டார், மணந்து கொள்ளாமலே வாழ்ந்தார், தேசம்தான் பெரிதென்று இருந்தார். இவர் அரசியலில் தலைமை ஏற்றால் சுயநலத்திற்கு பாடுபட மாட்டார் என்று கருதுவது தான் நியாயமான மதிப்பீடு. இப்பொழுது இவர்களுடைய மதிப்பீடுகளெல்லாம், ஸ்டாலினுடைய மதிப்பீடு, இவருடைய மதிப்பீடு எல்லாமே பெருக்கப்படுகின்ற மதிப்பீடு. அது விளம்பரங்களின் மூலம், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை விளம்பரத்தின் மூலம் எப்படி தூக்கி நிறுத்துகிறானோ, சம்பூர்ண பட்டு அதுதான் போத்தியினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு இப்போ சொல்கிறது மாதிரி விஜய் இந்த பட்டு சம்பூர்ண பட்டு என்று சொல்வது மாதிரியானது. இது எல்லாம் நிற்காது, அரசியல் நிற்கவே நிற்காது. இது ஒரு புது முயற்சியே நடக்கிறது என்றால் தலைவர்களின் தரம் குறைந்து விட்ட காரணத்தினால் ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் என்று வருகின்ற தலைவர்களின் தரம், ஸ்டாலினுக்கு அந்த பீகார்காரர் கூடவே நின்று அதை செய்தார். இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் அளவுக்கு மீறிய ஒரு கருத்தை திணிக்கிறார்கள், ஏற்படுத்துகிறார்கள். இது வைஜெயந்தி மாலாவின் அழகு சாதன சோப் லக்ஸ் அப்படின்னு போடுவேன். நான் 20-15 வயசு ஆஹா, வைஜெயந்தி மாலாவினுடைய அழகின் சூத்திரத்தை கண்டுபிடித்து விட்டோம். இந்த லக்ஸ் சோப்பு தான் அவருடைய அழகுக்கு அடிப்படை. அப்புறம் நம்மளும் லக்ஸை தேய்ச்சிக்கினா வைஜெயந்தி மாலாவே தேய்ச்சி விடுறது மாதிரி இருக்கும் உனக்கு. இதுதான் அந்த காலத்தில் இது அரசியலுக்கு வரவில்லை, இப்பொழுது புதிதாக வந்திருக்கிறது. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லி சில பேர் 50 கோடி 100 கோடி 200 கோடி என்று வாங்கி கொண்டு செய்கிறார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், தனித்து தான் நிற்போம் என்று இவர் சொல்லுகிறார். தனித்து நிற்பதனுடைய பலனை மட்டும் சொல்லுகிறேன். விஜயகாந்த் இதுபோல் தனியாக ஒரு அணி சேர்த்தார். அதில் திருமாவளவன், மார்க்சிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட்டு, பெரிய ஹைப்பை தேர்தலுக்கு முன்னால் உருவாக்கியது. தேர்தல் முடிந்த பிறகு இவர்கள் எல்லோரும் காணாமல் போய்விட்டார்கள்.
படுத்த படுக்கையிலேருந்து எழுவதற்கு ஐசிஐக்கு போய்விட்டார்கள் அவர்கள், இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு என்ன அதற்கு போய்விட்டார்கள் இவர்களெல்லாம். பிறகு இந்த கட்சிகள் எழுந்து நிற்பதற்கு பெரும்பாலாகிவிட்டது. விஜயகாந்த் தோற்று போனார் உளுந்தூர்பேட்டையில். ஒரு நாளாக விருத்தாச்சலத்தில் வென்றவர் பிறகு ஜெயலலிதாவோடு சேர்ந்து 28 இடங்களுக்கு வென்று கருணாநிதியை தள்ளி உட்கார வைத்துவிட்டு எதிர்க்கட்சி தலைவரானவர் தனித்து கூட்டணி சேர்ந்தபோது 13% வாக்குகளை வாங்கி உளுந்தூர்பேட்டையில் தோற்று அந்த கட்சி நாசமாகி இப்பொழுது அது 1% வாக்கு அடிப்படையில் தவிக்கிறது. எந்த கட்சியோடு சேரலாம் என்று மிந்தி திமுகவுக்கு எதிர்ப்பு என்கின்ற நிலை போய் யாரோடு சேருவது என்கின்ற தவிப்பு இன்றைக்கு அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் கட்சி பேர்பட்டியலில் இருக்கிறது, அவ்வளோதான். இந்த தப்புக்கு பெரிய காரணம் தனி அணி சேர்த்தது தான். எம்ஜிஆர் ஒருவர் தான் அதிலே வெற்றி பெற முடிந்தது. அந்த அரசியலோடு வளர்ந்து அந்த அரசியல் கட்சியை வளர்த்து திராவிட கொடியை உலகம் பூராவும் பரப்பி திராவிட கருத்துக்களை பரப்பி அதோடு சேர்ந்து வளர்ந்து கருணாநிதி ஊழல் செய்தால் இந்த திராவிட இயக்கமே அழிந்து போய்விடும் என்று சொல்லி தனியாக பிரித்து கொண்டு போய் ஒரு தேர்தலில் இருந்து தன்னுடைய பலத்தை காட்டுகிறார். திண்டுக்கல்லில் அவர் பெற்ற வாக்கு மொத்தம் 51%. காமராஜர் உயிரோடு இருக்கிறார், கருணாநிதி உயிரோடு இருக்கிறார். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்திரா காங்கிரஸ் வலிமையாக, இந்திரா காந்தி வலிமையான தலைவர், இவர்கள் 3 பேரும் சேர்ந்து வாங்கிய வாக்கு 49. 3 பேரும் சேர்ந்து. இந்திரா காங்கிரஸ் எல்லாம் டிபாசிட் பறி போய் வெகுகாலமாகிவிட்டது. கருணாநிதி மூச்சை பிடித்து கொண்டு டிபாசிட்டை பிடித்தார். காமராஜர் 2வது இடத்துக்கு வந்தார். காமராஜரை போன்ற அரிய தலைவர்களையும் சேர்த்து தோற்கடித்து 51% வாக்குகளை பெற்று, அதாவது 50% தாண்டி வாக்கு பெற்றது எம்ஜிஆர் ஒரு ஆள் தான். அவரை மனதில் வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் பாட்டு 2ஐ பாடி நாம் இந்த கூட்டத்திற்கு ஆனா அன்னைக்கு இருந்த சூழல்ல அன்னைக்கு வந்து இத்தனை தலைவர்கள் இருந்த போதும் எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்தாரு. மிகப்பெரிய விஷயம். அவருக்கான அந்த ஒரு ஆளுமை இருந்துச்சு. அவருக்கான வெறும் ஆளுமை இல்லை, வெறும் புகழெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு பெரிய அரக்கத்தனமாக வாழ்ந்து விட்ட திமுகவை வீழ்த்துவதற்கு இவன் தான் போதும் என்று நினைக்கிறார்கள். காமராஜரையே கணக்கில் கொள்ளவில்லை. நியாயமாக வரலாற்று தலைவன் காமராஜ் தான், கணக்கில் கொள்ளவில்லை. எம்ஜிஆரால் தான் முடியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அப்புறம் அப்பொழுது புறப்பட்ட அந்த குதிரை சாகு வரையிலும் ஓடிக்கொண்டே இருந்தது. அதான் சார் அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு அதனால எம்ஜிஆர் பாட்டு பாடி அதிமுக காரர்களை வளைத்து விடலாம். இன்னைக்கு ஆனா தமிழகத்துல வந்து பெரிய ஏடிஎம்கே பிளவுபட்டு இருக்குது, திமுகவை தொடர்ந்து ஆட்சியில இருக்காங்க, ஒரு அதிருப்தி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காரோ விஜய்? இல்லை, பிளவுபட்டுங்கிறது ஓபிஎஸ் எல்லாம் பிளவு கிடையாது. சும்மா போய் அவர் எங்கே சேருவது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார். என்ன அதனால் அதெல்லாம் பெரிய பிளவு கிடையாது. நான் ஒன்று சொல்லுகிறேன், எம்ஜிஆரை இவர் குறிவைத்து பேசினால் 67 நடந்தது பெரிய மாறுதல். அதுவும் பெரிய மாறுதல். ஏனென்றால் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடந்த போராட்டம் அது. திராவிடம் என்ற ஒரு மாபெரும் கோட்பாட்டை 30 ஆண்டுகள் பெரியாரும் அண்ணாவும் வளர்த்த போது அது காமராஜருக்கு புரியவில்லை. தேசிய மொழி ஒன்று ஏன் வேண்டும் என்ற கேள்வியை காமராஜர் கேட்டிருந்தால் காமராஜர் தான் நின்றிருப்பார். நான் சொல்லுகிறேன், இந்தியா சீனம் போல ஒரு மொழி பேசுகின்ற நாடு இல்லை. ஆகவே இங்கே இந்தியை நீ கொண்டு வந்து வைத்தால் 30% பேர் பேசுகிறான், 70% பேர் பேசுவதில்லை. 2வது இந்தியா இணைத்தது இந்தியாவை ஆங்கிலம் தான் இணைத்தது. ஆங்கில கல்வியை புகுத்திய பிறகுதான் வங்காளத்துக்காரன் தமிழனோடு பேசினான், அசாமியன் ஒரியனோடு பேசினான். ஆகவே விச் லாங்குவேஜ் யுனைடெட் இந்தியா? இங்கிலீஷ். அதனால இட் ஷுட் பி த லிங்க் லாங்குவேஜ். அது வந்து தலைவர் காமராஜருக்கு தெரியவில்லை. ராஜாஜி மட்டும் மாறிவிட்டார். அதான் ராஜாஜி இந்தியை புகுத்திய ராஜாஜி இந்தியை ஒழிக்க வேண்டும் என்று கிளம்பி விட்டார். ஒரு கட்டத்தில் புரிகிறது. காங்கிரஸுக்கு இன்றைக்கு வரலும் புரியாது, பிஜேபிக்கு புரியாது. இதை புரிய வைக்க முடியாது இவர்களுக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இவர் சொல்லுகின்ற தனித்து ஒரு கூட்டணிக்கு இன்னும் ஆள் சேரவில்லை. நீயும் நான் வந்து கொய்யாப்பழம் தர்றேன்னா, மாம்பழம் தர்றேன்னா, வாழைப்பழம் தர்றேன்னா, ஒன்றும் எந்த மந்திரி பதவி வந்தாலும் வருவதற்கு எவனும் தயாராக இல்லை. ஏனென்றால் விஜயகாந்த் சேர்ந்து நிறைய காலம் இருக்கு இல்லையா? டிசம்பருக்கு அப்புறம் தான் 8 மாதம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், விஜயகாந்தோடு சேர்ந்து நாம் எல்லோரும் கூட்டணி அரசு அமைப்போம் என்று அவருடைய தலைமையில், முதலமைச்சர் விஜயகாந்த் அவருடைய தலைமையில் அமைப்போம் என்று சொன்ன முயற்சி படுபாதகமான விளைவை ஏற்படுத்தி விட்ட காரணத்தினால் அதில் இருந்த எந்த கட்சியும் இப்பொழுது வரமாட்டேன் என்கிறான். அவன் விஜயகாந்தை தான் பார்ப்பானே தவிர விஜயகாந்தோடு சேர்ந்து பிறகு நாம் எழுந்திருப்பதற்கு
4 ஆண்டு 5 ஆண்டு ஆகிவிட்டது. இப்பொழுது விஜயோடு சேர்ந்து எப்பொழுது எந்திரிப்பது என்று அவன் சிந்திக்கிறான். விஜயகாந்தோடு சேர்ந்து வெற்றி பெற்றிருந்தால் விஜய் இன்றைக்கு முதலமைச்சராக இருப்பார். அதே ஸ்ட்ராட்டஜி இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அது இல்லை. அதனாலே விஜயகாந்த் ஒரு வழிகாட்டி விட்டார். இந்த கூட்டணிகளெல்லாம் சரியாக வராது. அவரே இன்டென்சிவ் கேருக்கு போக வேண்டிய அளவுக்கு வந்து விட்டார். அவரே உளுந்தூர்பேட்டையில் தோற்றார். கூட்டணி என்று ஒரு அமைத்து தோற்றார். இது ஒரு பாதகமான ஒன்று. 2வது பாதகம் அண்ணாமலை செய்தது. இப்பொழுது 3வது பாதகம் விஜய் செய்ய போகுது. அண்ணாமலை என்ன செய்தார் என்றால் திமுகவினுடைய பி டீமாக மாறினார். எப்படி? பாராளுமன்ற தேர்தலில் மோடி வர வேண்டும். 40க்கு 40 இடமும் திமுக வென்றதற்கு காரணம் அண்ணாமலை தனியாக ஒரு அணி வைத்தது தான். விஜய் இன்றைக்கு எப்படி தனியாக ஒரு அணி வைக்கிறாரோ அதுபோல் ஓபிஎஸ், தினகரன், பாமக அந்த பக்கம் சேர்ந்த பாமகவை உடைத்ததே அண்ணாமலை தான். தகப்பனையும் மகனையும் பிரித்தது அண்ணாமலை தான். அதாவது அதிமுகவோடு பேசி கூட்டணி முடிவாகி விட்ட நிலைமையில் இவர் போய் பாஜகவோடு சேர்ந்து விட்டார். மகன் செய்ததை மறுக்க முடியாத தந்தை ஏற்றுக்கொண்டு கடைசியிலே அந்த கட்சி குழியில் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது இப்போ வரைக்கும். அதனாலே ஒரு பாஜக தன்னுடைய அதிகார பலத்தை காட்டி, தன்னுடைய பண பலத்தை காட்டி, வா உனக்கு மந்திரி பதவியும் தருகிறோம், வேண்டும் என்கின்ற பணமும் தருகிறோம், உன்னுடைய வழக்கை நாங்கள் கீழே தள்ளி விடுகிறோம் என்று சொல்லி பாஜகவோடு இவர் சேர்ந்ததினுடைய விளைவாக ஒரு 10 இடம் 7 இடத்திலிருந்து 10 இடம் வர வேண்டிய எடப்பாடி தோற்றார். 3 இடம் வர வேண்டிய பாமக தோற்றது. மொத்தம் 13 இடம் 12 இடம் 15 இடம் 10 இடத்துக்கு குறைவில்லாமல் வர வேண்டிய அணியை ஸ்டாலினை பலவீனப்படுத்தி இருக்க வேண்டிய இந்த தேர்தல் ஸ்டாலினை பலப்படுத்தி விட்டது. அதாவது அண்ணா வெற்றி பெறவில்லை, கலைஞர் வெற்றி பெறவில்லை, ஸ்டாலின் 40க்கு 40 வெற்றி பெறுகிறார்கள். இவர்களை விட சிறந்த தலைவர் என்று பொருள் இல்லை. நம்ம அண்ணாமலை மாதிரி மனிதர்கள் குறுக்கு சாலோட்டுகிறவர்கள் வருகிறார்கள் என்பதுதான் பொருள். ஆகவே ஸ்டாலினை பலப்படுத்துவதற்கு ஸ்டாலின் அண்ணா அளவுக்கோ கலைஞர் அளவுக்கோ அறிவு பெற்றிருக்க வேண்டிய தேவையில்லை. அண்ணாமலை போன்ற மனிதர்கள் இருக்கின்ற காலத்தில் இவர்களெல்லாம் வந்து விடலாம். சரி, திமுக 40க்கு 40 வந்ததற்கு அண்ணாமலை காரணம் என்றால் தன்னை அறியாமல் பி டீமாக யோசனை இல்லாமல் செயல்பட்டவர் அண்ணாமலை. இப்பொழுது யோசனை இல்லாமல் செயல்பட போகின்றவர் நம்முடைய விஜய். இவருக்கு இன்னும் கூட்டணி சேர்வதற்கே ஒருவனும் வரவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காங்கிரஸை அணைத்து பார்த்தார், வரவில்லை. சிபிஎம், திருமாவளவன் எல்லாம் ஒருவேளை மறைமுகமாக கூப்பிடுறாரு சார். நேற்று பிரேமலதா மேம் இன்டர்வியூல கூட விஜய் எங்களுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. இவர்களையே சேர்த்துக்கொள்ள விஜய் வருவாரா என்று தெரியவில்லையே. 1% தான் அந்த அம்மா ஓட்டு வைத்திருக்கிறார்கள். அப்புறம் எப்படி வருவது? உங்களுடைய பலம் என்ன என்று உங்களுடைய இருப்பு பெட்டியை பார்ப்பான், உங்களுடைய ஓட்டு பெட்டியை பார்ப்பான். உங்களுக்கு என்ன இடம் கொடுக்க வேண்டும் என்று விஜயகாந்தை முன்னிறுத்தி தான் விஜய் பெரிதாக வர முடிந்தது. ஆனாலும் அம்மாவிடம் இருக்கிற ஓட்டு பெட்டி எவ்வளவு என்று கேட்பான். அவர் முக்கியமா பேசும்போது ஏடிஎம்கே இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சு அவங்க கட்சி இழந்திருக்காங்க. ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள், அம்மா காலத்துல இருந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ட்டு டைரக்டாவே சாடி இருக்காரு சார். இவர் சொல்லுகிறார். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் அது ஒரு சினிமா கூட்டம், கடைசியிலே அந்த கூட்டம் இந்த பக்கம் வந்து விடும் என்று சொல்வார்கள். இதெல்லாம் வாயால் சொல்லுவது. எதற்கு? எம்ஜிஆரோடு இருந்தவன், அம்மாவோடு இருந்தவன். எடப்பாடி காலத்தில் கொரோனாவில் 2 ஆண்டுகள் ஆளுகிறார். எடப்பாடிக்கு பெரிய இன்கன்வீனியன் ரெசிம் என்பது நம்முடைய எடப்பாடி ரெசிம் தான். 2 ஆண்டுகள், மொத்தம் 4 ஆண்டுகள். 4 ஆண்டுகளில் 2 ஆண்டு கொரோனா அவர் உயிரிழந்து விட்டது. வரி இல்லை, வருமானம் இல்லை, செலவு மட்டும் செய்ய வேண்டிய நிலைமை. இவ்வளவுலையும் அவர் கடன் ஒன்றும் பெரிதாக வாங்கிவிடவில்லை. இந்த 4.5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறார் நம்முடைய ஸ்டாலின். அதில் அவர் ஆட்சி செய்தார் வைத்துக்கொள்ளுங்கள். இதில் இப்போ அந்த கட்சி இதற்கு பிறகும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. அவர் போகின்ற இடங்களிலெல்லாம் கூட்டம் கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எதுவாக இருந்தாலும் ஜெயலலிதா எம்ஜிஆராக இருக்க முடியாது, எம்ஜிஆர் அண்ணாவாக முடியாது, இப்படியெல்லாம் பார்த்து கொண்டே போனால் அப்புறம் காமராஜர் காந்தி ஆக முடியாது, இப்படி சொல்லிக்கொண்டு அதில் அவரவர காலத்திற்கு அவர் அந்தந்த தலைவர்கள். உங்களுடைய எல்லா தலைவர்களும் சுமாரான தலைவர்கள் தான். ஸ்டாலின், எல்லா தலைவர்களும். விஜய், அதை பற்றி நாம் ஒன்றும் பேச வேண்டாம். உன்னோடு நீ அல்வா தருகிறேன் என்று சொன்ன பிறகும் வரமாட்டேன் என்கிறான். நான் மந்திரி சபையில் இடம் தருகிறேன் என்று சொல்லுகிறாய். அப்படியானால் வர வேண்டும். திருமாவளவன் எப்பொழுது மந்திரி ஆக்குவான் என்று
நாக்கை தொங்க போட்டு கொண்டு திரிகிறார். மந்திரி ஆக்காத திமுகவில் இருக்க நினைக்கிறார், மந்திரி ஆக்குகிற விஜயிடம் வர மறுக்கிறார். என்ன காரணம் என்றால் அங்கே எம்எல்ஏ பதவியாவது உறுதி இருக்கிறது, இங்கே அதுவும் உறுதி இல்லையே என்று நினைக்கிறார். ஆனால் வர மறுக்கிறார். இவர்களெல்லாம் ஒரு கட்சியும் உன்னோடு சேராமல் உன்னிடம் இருக்கிற வாக்குகள், உனக்கு கூடுகின்ற கூட்டம், உன்னுடைய வாக்கு இட் கேட் நாட் பீன் டெஸ்டட். உனக்கு கூடுகிற கூட்டம் ஒரே ஒரு சிறப்பு தான் உனக்கு. இந்த காசு கொடுத்து கூட்டுகிறார் ஸ்டாலின், காசு கொடுக்காமல் கூட்டுகிறாய் நீ, அது உனக்கு ஒரு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இது போதுமானதில்லை. ஒரு ஆட்சி என்பது 7-8 கோடி மக்கள் முடிவு செய்யக்கூடிய ஒன்று. ஏற்கனவே என்ன செய்தா என்று கேட்பார்கள். இப்பொழுது நீ பேசுகிற எதிலும் பெரிய தாக்கம் இல்லை. இப்பொழுது கச்சத்தீவை வாங்க வேண்டும் என்று சொல்கிறாய். எப்படி வாங்க வேண்டும் என்று கேட்டால் உனக்கு பதில் சொல்ல தெரியுமா என்று கேட்கிறேன். இது கொடுத்தது காங்கிரஸ்காரன், கருணாநிதி சம்மதத்தோடு தான் கொடுத்தான், உள்நாட்டு சம்மதத்தோடு. சும்மா கச்சத்தீவை மீட்டுத்தான் என்று திமுக சொல்வது பெரிய ஃப்ராடு. கச்சத்தீவை மீட்பதற்கு 14 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தால் இனி காங்கிரஸில். அப்பொழுது இந்த கச்சத்தீவை மீட்க சொல்லி நீ கட்டாயப்படுத்தினாயா? சிங்களவனோடு நீ சேர்ந்தால் நான் வெளியே போய் விடுவேன் என்று எப்பொழுதாவது சொன்னதுன்றா? ஈழம் அழிந்ததற்கு நீதான் காரணம், கச்சத்தீவை கேட்காததற்கு நீதான் காரணம். காங்கிரஸ் இந்தி கொள்கையை தளர்த்தி கொண்டு விட்டதா என்று நீ காங்கிரஸை பார்த்து கேட்டதில்லை. மோடி தான் இந்தியினுடைய வலிமை என்று நீ சொன்னால் நான் கேட்கிறேன், மோடி தான் முதலாக இந்தியை கொண்டு வந்தால் நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டியதான். எதிர்த்திருந்த காலத்தில் நீ 14 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் இந்தியை பலவீனப்படுத்துவதற்கு என்ன செய்தாய்? இந்தி தேசிய மொழி இல்லை என்று ஆக்குவதற்கு என்ன செய்தாய்? இதெல்லாம் செய்வதற்கு தான் ஆட்சிக்கு போகிறீர்கள். நீட் தேர்வை நீதானே கொண்டு வந்தாய். திமுக வெட்கம் இல்லாமல் பேசுகிறாய், நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று. கொண்டு வந்தவன் நீதான். பாம்பை வளர்த்து பெரிதாக்கியவன் நீ. அப்புறம் பாம்பு புத்தை இடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்பதற்கு இவருக்கு தெரியவில்லை. நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும். இவரும் அவன் சொல்வதெல்லாம் இவரும் சொல்லுவார். நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும், இந்தியை ஒழிக்க வேண்டும், அப்புறம் கச்சத்தீவை ஒழிக்க வேண்டும். இவருக்கு ஒன்றும் அவன் சொல்வது சொல்லி கொண்டிருக்கிறார். அப்புறம் ஒன்று சொல்லுகிறார், எனக்கு புரிவதில்லை. இப்பொழுது எல்லாருக்கும் சொல்லிவிட்டார், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் நான் தான் தாய் மாமன். இது திமுக பாணி. எல்லாருக்கும் அப்பேன்னாரு. அவன் சொத்தில் பங்கு கேட்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் ஸ்லோவாகிட்டார் நம்முடைய ஸ்டாலின். எல்லோரும் ஆமாம் ஐயா, நீங்கள் தான் அப்பா சொத்து ரொம்ப வச்சுருக்கிய, கணக்கெல்லாம் வச்சுருக்கிய, எல்லாருக்கும் பிரிக்கலாம், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரித்து தாங்கன்னு கேட்டாங்க, விட்டார். இப்போ இவர் தாய் மாமன்னு கிளம்பியிருக்கார். இதெல்லாம் என்ன? நீ தொண்டு செய், அவ்வளோ. நாட்டு மக்கள் தாங்களாகவே காந்தியை தேசத்தந்தை என்று சொன்னார்கள். பெரியாரையும் அது மாதிரி சொல்லுவார்கள் ஒரு கட்டத்தில். அவரெல்லாம் பதவிக்கு வந்து 2 பேரும் பதவிக்கு வராதவர்கள். மக்கள் தாங்களாக விரும்பி உன்னை போற்ற வேண்டும். அப்படியெல்லாம் இருக்க வேண்டும். நான் தான் தாய் மாமன், நான் தான் அந்த மாமன், நான் தான். இதெல்லாம் என்ன பேச்சு? அரசியலுக்கு ஆகாத பேச்சுக்கள். இந்த ஸ்டாலினிடமிருந்து இவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஸ்டாலினுடைய கொள்கைகள் எல்லாவற்றையும் முற்போக்கு என்று கருதி கொண்டு இவர் சொல்வார், அதை நீட்டு ஒழிக்க வேண்டும். இவருக்கு அப்போ அரசியல் புரிதலே இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாமா? அரசியல் புரிதல் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. சார், நீங்க ஆரம்பத்துல பேசும்போது சொன்னீங்க, மீடியாஸ்ல இருந்து தான் இந்த டிவிகே மாநாடு சம்பந்தமாவோ விஜய் சம்பந்தமாவோ ஒரு ஆர்வம் இருக்கு, ஹைப் இருக்கு, நீங்க தான் கேக்குறீங்க, மக்கள் கிட்ட இல்லை. நீங்க இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, முடிகிறதுக்கு முன்னாடியும் சரி, மக்கள் கிட்ட பேட்டி எடுத்தப்போ எங்க தலைவர் வருவாரு, அவர் நிரந்தர முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் பேட்டி கொடுக்கறத பார்த்துருக்கோம். எந்த மக்கள் பேட்டி கொடுத்து நான் பார்த்தது இல்லை. இதெல்லாம் இந்த பையன் கேட்டு எடுத்துருப்பிய, அது பரவாயில்ல. அது எதுக்கும் ஆள் கிடைப்பான், எந்த கட்சிக்கும் ஆள் கிடைப்பான். என்ன இந்த வேல்முருகன் கட்சி கூட ஒரு 10 பேர்கிட்ட பேட்டி எடுத்தீங்கன்னா, ஐயா எனக்கு தெரியணும் அப்படின்னா, இதெல்லாம் இல்லை. இது பெரிய மாஸ் ஓட்டிங். இதில் வந்து எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்தி தான் அந்த இடத்திற்கு விரைவது என்ற முயற்சியை முதலில் விஜயகாந்த் மேற்கொண்டார். அவர் தோல்வியடைந்தார், அவரோடு சேர்ந்தவர்கள் தடுமாறி விட்டார்கள். அது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை வெற்றி பெற வைப்பதற்கு தான் பயன்பட்டது. 2வது அண்ணாமலை செய்து 40க்கு 40 திமுகவை வெல்ல வைத்தார். இப்பொழுது 3வது விஜய் அதையே செய்ய போகிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஸ்டாலின் தன்னுடைய தகப்பனாரிடமிருந்து ஆட்சியை அடைந்திருந்தாலும் தகப்பனாருடைய படத்தை விட தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பயன்படுகின்ற அண்ணாமலை, விஜய் ஆகியோருடைய படத்தை தான் நியாயமாக நம்முடைய ஸ்டாலின் மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை சார், அப்போ விஜயுடைய அரசியல் பயணம் திமுகவுக்கு பலனாக அமையும். அவ்வளோதான். தனியாக நிற்பதாக இருந்தாலும் சரி, தனியாக அணி வைப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றும் நடக்காது.
ஏனென்றால் அரசியல் புரிதலோ அரசியல் ஆழமோ கிடையாது. சும்மா இந்த எழுதி கொடுக்குறவங்க, இந்த இவர்களுக்கு பெரிய சிரமமே நடிகர்களுக்கு, அவர்களுக்கு எழுதி கொடுப்பதற்கு ஒருவர் வேண்டும், ஸ்டார்ட் சொல்வதற்கு ஒருவர் வேண்டும், கட் சொல்வதற்கு ஒருவர் வேண்டும். இது பெரிய இழப்பீடு. இது இந்த திரைத்துறையில் உள்ள ஒரு பெரிய மோசமான நிலைமை. ஆகவே அவ்வளோதான். இது அவர் பேச எப்படி ஏற்ற இறக்கமாக அவராக நினைத்து கொண்டு பேசுகிற பேச்சுக்கள் என்ன. ஒரு 35 நிமிட பேச்சில், 35 மணித்துளி பேச்சில் உங்களுடைய பேச்சு ஏற்படுத்திய தாக்கம் என்ன? சும்மா நீட் என்று சொல்லக்கூடாது. நீட்டை திமுக கொண்டு வந்தால் நீட்டினுடைய நிலை என்ன என்று உங்களுக்கு புரியாது. நான் சொல்லுகிறேன், 1.5 லட்சம் பேர், நான் ஒரு சாதாரண அரசியல்வாதி, 1.5 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதுகிறான். பல பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்கிறாய். தற்கொலை செய்து கொள்பவர்கள், தோல்வி அடைகிறவர்கள் தற்கொலை செய்து கொள்வது அவர்களுடைய சொந்த மனப்பான்மை. தோல்வி என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதி. இட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். சரியா? சரி, 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள். 75,000 பேர் தேர்ச்சி அடைகிறார்கள். நீட்டில் 76 பேர் தேர்ச்சி அடைகிறார்கள். 76 பேர் அவுட். பூரா தூக்கு போட்டுக்கிறான். அதை வேறு வழி கிடையாது. நம்ம தோல்வி அடைந்தால் தூக்கு போட்டுக்கொள்வது என்று முடிவு இருந்து விட்டால் அதுதான் முடிவு. 75,000 பேரில் 10,000 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. 11,000 பேருக்கு இருக்கிறது. மீதம் 65,000 பேர் தூக்கா போட்டுக்கொள்வது. அவனால் நீட் தேர்வில் வெற்றி பெற்றவன். 5 ஆண்டுகள் இதே வேலையாக இருந்து இதற்கு படித்து தனி பயிற்சி பெற்று வெற்றி பெற்றவர்கள் 75,000, வெளியே நிற்பவர்கள் 65,000, இடம் இருப்பது 10,000. ஸ்டாலின் ஏன் நீட் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார் என்றால் அதை கொண்டு வந்தவர் இவர் தான். அப்பொழுது புரியாமல் இவருடைய கட்சி கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது சந்தை, அதுக்கு 1000 கோடி சந்தை இருக்கிறது. இந்த 1000 கோடி சந்தையை நாம் விட்டுவிட்டோம் என்று பதறுகிறார். நம்முடைய மாநில அரசின் கையில் நீட் இருக்குமானால் 1000 கோடி நமக்கு வரவு வரும். இதை முட்டாள்தனமாக நாமே கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் கொடுத்து விட்டோம் என்று அவர் பதறுகிறார். இவர் நீட் தேர்வு இங்கே வருவதன் மூலம் நான் சொல்கிறேன், +2 படித்தவர்கள் பூராவும் நீட்டே இல்லாமல் நேரடியாக மருத்துவக் கல்லூரிக்கு வந்தாலும் விஜய்க்கு இதெல்லாம் புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். 1.5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 15 லட்சம் பேரில் 1.5 லட்சம் பேர் இதில் வந்து மோதுகிறான். ஏனென்றால் இதுதான் பெரிய பணம் கொடுக்கக்கூடிய தொழில் என்று அவன் நினைக்கிறான். எல்லாருக்கும் இந்த கிரேஸ் பெரிய அளவுக்கு இருக்கிறது. மருத்துவராகின்ற அந்த வேட்கை. 10 லட்சம் பேர் வந்து இதில் மோதுவார்கள். அப்புறமும் 10,000 பேருக்கு தான் இடம். இதற்கு என்ன வழி சொல்? நான் 1000 வழி சொல்லியிருக்கிறேன். நான் இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை வெளி பல்கலைக்கழகங்களுக்கு, வெளி நாடுகளுக்கு அனுப்புவதற்கு கடன் கொடுக்க வேண்டும் அரசு என்று நான் தீர்வு சொல்லியிருக்கிறேன். எனக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கிறான், விஜய்க்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கிறான் பாருங்கள். இதற்கு நான் தீர்வு சொல்கிறேன். டிரான்ஸ்போர்ட்டுக்கு தீர்வு சொல்கிறேன். தமிழ்நாடு எப்படி தொழில் செய்ய வேண்டும் என்பதுக்கு எல்லாம் புத்தகம் போட்டிருக்கிறேன். நான் எவனாவது கேட்கிறானா? நீ தான் கேட்கிற. எவனாவது கேட்கிறானா? கருப்பியாவிடம் பணம் இருக்கிறதா? என்ன செய்ய முடியும்? ஒரு கூட்டம் போடுவதற்கே பணம் இல்லையே, என்ன செய்ய முடியும்? என்னிடமும் ஒரு 15,000 பேர் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இருந்து என்ன பயன்? அவன் 15 வேண்டும் என்று கேட்கிறான். என்ன இந்த அரசியல் எந்திரத்தை அசைப்பதற்கு பெரிய பூதாகரமான அமைப்பாக ஆக்கினால்தான் நீ வெற்றியை நோக்கி போக முடியும். அதனாலே இவருக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொல்லுகிறேன், 10 லட்சம் பேரையும் திறந்து விடு. ஸ்டாலின் நீ போய் விஜயிடம் கேளு. விஜய்க்கு பதில் சொல்ல தெரியாது. 10 லட்சம் பேரும் +2 படித்தவர்கள் பூராவும் மருத்துவக் கல்லூரிக்கு வந்து மோதுகிறார்கள். கடைசியில் நீ 99.25 மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு தான் இடம் கொடுப்பாய். இல்லைன்னா காசு வைத்திருப்பவனுக்கு தான் இடம் கொடுப்பாய். இங்கேயும் அப்படித்தான் நடக்கிறது. அதாவது ஒரு 10,000 இடங்களில் 2,000 3,000 இடம் அரசு முடிவுப்படி கூடுதல் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு போய்விடும். அப்புறம் அதுக்கு அடுத்த மதிப்பெண் எடுத்தவனுக்கு தானே இடம் கிடைக்க வேண்டும். அவனுக்கு கிடைக்காது. 200 மதிப்பெண் எடுத்தவனுக்கெல்லாம் கிடைக்கும். ஏனென்றால் இவன் பணம் வைத்திருக்கிறான். 1 கோடி 2 கோடி கொடுத்து அடிமட்டத்தில் நீட்டினுடைய அடிமட்ட மாணவர்களும் இடம்பெறுகிறார்கள், உயர்மட்ட மாணவர்களும் இடம்பெறுகிறார்கள், அடுத்த வரிசை மாணவர்கள் இடம்பெறுவதில்லை. இதெல்லாம் நீட்டில் உள்ள குறைபாடு என்று சொன்னால் அந்த 10 லட்சம் பேரையும் நேரடியாக திறந்து விடு நீட் இல்லாமல். அப்பொழுதும் 10,000 தானடா இருக்கிறது. பணம் விளையாடாதா என்று கேட்கிறேன் நான். தற்கொலையே நின்றுவிடும் என்று சொன்னால் அதிலேயும் தோல்வி அடைகிறவர்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்களா என்று கேட்கிறேன். நீ யோசனை செய்து பேசுகிறாயா? ஒரு அறிவுள்ளவனையாவது யோசனைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். படுமுட்டாள்களை யோசனைக்கு வைத்துக் கொண்டால் அவன் இப்படித்தான் உனக்கு யோசனை சொல்வான். நான் சொல்லுவது புரிகிறதா? இந்த நீட்டை பற்றி உனக்கு என்ன புரிதல் இருக்கிறது? உனக்கு ஏன் நான் ஓட்டு போட வேண்டும்? ஒய் ஷுட் ஐ ஓட் ஃபார் யூ? என்னை மாதிரி மக்கள் சிந்திப்பார்கள். ஒன்று, இந்த கச்சத்தீவை எப்படி மீட்பது? கொடுத்தது காங்கிரஸ் திமுகவினுடைய சம்மதத்தோடு. 14 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவை திரும்ப வாங்கித்தா என்று கேட்பதற்கு ஒன்றும் யோக்கியதை இல்லை.
சிங்களவனை போய் ஆதரித்தாய், ஈழத்தை அழித்தாய். ஆனால் இந்த கச்சத்தீவை திரும்ப வாங்கி கொண்டு வா என்று சொல்வதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை இந்த திமுகவுக்கு. இப்பொழுது சமீபத்தில் கூட திவால் ஆகின்ற நிலைமைக்கு போய் நம்முடைய இந்திய அரசாங்கம் உணவுப் பொருள் மற்றவற்றையெல்லாம் அனுப்பியது. அப்பொழுதாவது கச்சத்தீவை திரும்பத்தா என்று கேட்டிருக்கலாமே, கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை என்று திமுக கேட்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நீ தானே கொடுத்தா, இதை திரும்ப வாங்கித்தா என்று கேட்கவில்லை. இல்லாவிட்டால் உங்களோட அணி சேர மாட்டேன் என்று சொல்லவில்லை. நமக்கு மேலேயும் அடிக்கலாம், 1,70,000 கோடி 2Gயில் கீழேயும் அடிக்கலாம் என்பதுதான் உன்னுடைய கொள்கையாக இருந்ததே தவிர நீ கேட்டு வாங்கவில்லை. இப்பொழுது பெரிதாக கச்சத்தீவு கற்றுக்கிறாயே, நீட் தேர்வுக்கு கற்றுக்கிறாயே, திமுகவை கேட்கிற நீ கொண்டு வந்த நீட் தேர்வு தானே, நீ கொடுத்த கச்சத்தீவு தானே. இப்பொழுது இவர் பேசுகிறாரே, புரிந்து பேசுகிறாரா? நீட்டு போய்விட்டால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள் என்கிறார்கள். தோல்வி அடைந்தவர்கள் தான் தற்கொலை செய்து கொள்வதற்குடைய பழக்கமானால் நீட் இருந்தாலும் தற்கொலை செய்து கொள்வான், நீட் இல்லாவிட்டாலும் தற்கொலை செய்து கொள்வான். நீட் இருந்தால் 1,50,000 லட்சம் பேர் மோதுவான், 75,000 பேர் தேர்வான், 10,000 பேர் இடம் பெறுவான். புரிகிறதா? நீட் இல்லாவிட்டால் 10 லட்சம் பேர் மோதுவான், 10,000 பேர் தான் இடம் பெறுவான். அப்பொழுதும் தோல்விகள் இருக்கும், அப்பொழுதும் தூக்கு போட்டுக் கொள்வதற்கு கைதுகள் இருக்கும். இதெல்லாம் ஒரு பேச்சென்று ஒரு அரசியல் தலைவன் பேசுகிற போது புரிந்து பேச வேண்டும். சும்மா புரியாமல் பேசக்கூடாது. சும்மா அவன் சொல்வதெல்லாம் இவர் சொல்லி கொண்டிருப்பார். பிறகு என்னுடைய ஹீ இஸ் மை பொலிட்டிக்கல் எனிமி, அவங்க யார் கொள்கைகள் எனிமி. இப்போ 2026 தேர்தலில் இது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, எப்போதுமான ஒரு அரசியல் சூழல் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா சார்? இது எது தேர்தலில் வரும், இந்த தேர்தல் வருகின்ற தேர்தலில் இல்லை வரும் கடைசி நேரத்தில் இந்த விஜயை போய் எடப்பாடியோடு சேர்ந்தாலும் சேருவார், சொல்ல முடியாது. ஆனால் நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்கிறார், அதுதான் சொல்லி கொண்டிருக்கிறார். பிறகு நான் காலம் அழைத்தது, அப்புறம் நான் விட்டு கொடுத்தேன், அடுத்த முறை வருவேன் என்று சொல்லிவிட்டு போவார். இப்போ என்ன சொல்லிவிட்டால் அழிக்க முடியாது என்ற கல்வெட்டாது அரசியல் எழுதுறது எச்ஏபி அழிச்சிக்க வேண்டியதான். நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.